தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம், வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம். இது நம்ம ஒருபோதும் சொல்லாமல் மறந்துடக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தமிழர்களுடைய முன்னோர்கள் நிலத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டின்னு ஒரு நகரம் உருவாக்குறாங்க. அந்த ஸ்ரீ சிட்டிக்கு முதலீடு பண்ணுறதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீ சிட்டியில் ஒரு 83 கிலோமீட்டர் தூரத்தில் பரந்தூரில் தமிழ்நாட்டில் இவங்க ஒரு விமான நிலையம் கட்டணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலன்றாங்க. ஆந்திராவில் இவங்க சொந்தக்காரங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு வரணும்னா விமானம் வேணும். அந்த விமான நிலையத்தை ஆந்திராவில் கட்ட முடியாது. அப்போ இருக்கிற தமிழ்நாடு 3வது ஆந்திரா கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் 30% நிலங்கள், அதாவது 5600 ஏக்கர் நிலங்கள் நீர்நிலைகள். 5600 ஏக்கர் நிலம் நீர்நிலை. அது போக பார்த்தீங்கன்னா கொற்றலை ஆற்றினுடைய ஒரு துவாரமாக இருக்குது. ஒருவேளை சென்னையில் நிறையா மழை பெய்யுதுன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது பரந்தூர் தான். இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ கூட நீங்கள் பரந்தூரில் தண்ணீர் இருந்ததை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சூழலியல் விரோத திட்டத்தை கண்டித்து பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் 1000 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 1000 நாட்களாக. அப்போ தமிழ்நாட்டில் சோழர்கள் நிலத்தை திருடினாங்க, பாண்டியர்கள் நிலத்தை கொடுக்கலன்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல, மானங்கெட்ட கும்பல். அந்த கும்பலுக்கு சூடு சோரணை இருந்துச்சுன்னா பரந்தூரில் போராடக்கூடிய இந்த மக்களுக்காக போராடலாம்ல? பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு நிலதானம் கொடுக்குதானா? கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னு உதாரணம் சொல்கிற பாருங்க. மதுரையில் வரிச்சியூருங்கிற பகுதியில் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாரு. அவருக்கு துணை முதல்வர் அவர் ஒரு பட்டா கொடுக்குறாரு. அந்த பட்டாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த நிலம் ஏற்கனவே இன்னொருத்தர் பேரில் இருக்குது. ஏப்ரல் 7ஆம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்த செய்திங்க, ஒரு மாற்றுத்திறனாளி சொல்கிறாரு, நிலமே இல்லை, எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அப்போது இப்படி ஒரு தானத்தை சோழர்கள் கொடுக்கலங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள், நேர்மையாக நிலதானம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்கிறேன், இந்த தஞ்சாவூருங்கிற பகுதி சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய வயல் கிடையாது, மேய்ச்சல் நிலம். ஐயா இருக்கிறாங்க. தன்சை ஆவூருடைய பொருள் ஐயா அவர்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா? அப்போது ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது. தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது. அப்போது தமிழ் நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு 30% பாசனத்தை பெறுது. 30% பாசனம் இன்றைக்கும் உங்களுக்கு சோழர்களையும் பல்லவர்களாலையும் வருது. அதனால் திராவிட ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்களால் உங்களுக்கு 30%க்கு மேலான பாசனம் போயிட்டு, அதான் நிலைமை. அதனால் மக்களே, நீங்கள் குடிக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்றால், நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசி என்றால், நீங்கள் இந்த மண்ணின் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கடமைப்பட்டவராக இருந்தால் நீங்கள் தமிழர்களாக இருங்கள் அல்லது தமிழர் அல்லாதவர்களாக இருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டை காக்க செய்ய வேண்டியக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், தமிழினத்தை காக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.